ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி ரொம்ப 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 ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தை கீழே போட்டு லைனிங் பீஸை அது மேலே போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நேராக நான் தையல் போட்டுக்கிறேன். என்னோடய கட்டிங் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதோட ஸ்டிச்சிங் மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி விட்டு அந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அது மேலே ஒரு எஜ்ஜி தையல் போட்டுக்கோங்க. நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பழகுனா கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஃபினிஷிங் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும், நீட் லுக்காக இருக்கும். இப்போ திருப்பி விட்டு திரும்பவும் ஒரு எஜ்ஜி தையல் போட்டுக்கோங்க. தையல் ஜாஸ்தி நம்ம போடுறோம்லாம் யோசிக்காதீங்க. எப்போவுமே ஒரு கஸ்டமருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது டைம் எடுக்குதுன்னு யோசிக்காமல் ஆரம்பத்தில் நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணோம்னா இதுவே நம்மளுக்கு பழக்கமாயிடும், ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் தைக்கலாம். இப்போ சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம ஒரு கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் லுக் ரொம்ப அழகாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. அது 1 மந்த் ஆனாலும் சரி, 2 மந்த் ஆனாலும் சரி, அந்த ப்ளவுஸ் அவங்க மறுபடியும் போடும்போது நம்மளோட ஞாபகம் தான் வரும். கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க. இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம். இதில் 2 மெத்தடு இருக்குது. நம்ம கழுத்தை அடித்து திருப்புறது ஒரு மெத்தடு. நான் அடித்து திருப்பாமல் பீஸ் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் அடிக்கிறது. இப்போ சுற்றி தையல் போட்டுக்கோங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கழுத்து வெட்டும்போது எப்போவுமே மெயின் கிளாத்தில் வெட்டாதீங்க, லைனிங்கில் மட்டும் வெட்டுங்க. அப்படி வெட்டினீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த இருக்கிற பிசுரெல்லாம் வெட்டிடுங்க. நான் எப்போவுமே வெட்டினாலுமே மெயின் கிளாத்தில் என்றைக்குமே நான் கழுத்து வெட்டினதே கிடையாது. லைனிங் ப்ளவுஸில் லைனிங் மட்டும்தான் நான் கழுத்து வெட்டுவேன். மெயின் கிளாத்து என்றைக்குமே நான் வெட்ட மாட்டேன். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் தான் கடைசியாக நான் கழுத்து வெட்டுவேன். இதோட ஃபினிஷிங் லாஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இன்னோட் பண்ணுறது எப்படி, இந்த பட்டி இருக்கு இல்லைங்களா, பிசுறு தெரியாமல் எப்படி நம்ம தைக்கிறது, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம கோடு போட்டிருப்போம் இல்லைங்களா, கீழே 1.5 இன்ச்சு தையல் ஏற்கனவே விட்டுருப்போம். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கப்பு எவ்வளோ நல்லா தைப்பாங்க, ஆனால் அந்த கப்பு மட்டும் நல்லா வரமாட்டேங்குதுங்க. எனக்கு ப்ளவுஸ் எல்லாம் நல்லா தைக்கிறேன், ஆனால் கப்பு மட்டும்தான் வரமாட்டேங்குதுன்னு பல பேருக்கு இந்த பிரச்சனை வரும். அவங்களுக்கு நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கப் சைஸு பக்காவாக அமையுங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் நான் கூட இது மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லா வருது, இந்த கப்பு மட்டும் வரமாட்டேங்குதே, என்ன பிரச்சனைன்ட்டு ரொம்ப நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, சரிங்களா. அப்போ ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். யாருன்னா சொல்லி கொடுக்க மாட்டாங்களா, அப்போலாம் என்கிட்ட டச்சு ஃபோனுன்றது அவ்வளோவா கிடையாது. அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். யார்கிட்ட போய் கேட்குறது, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா, கேட்டால் சொல்லுவாங்களா அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு தான் தைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா இதோ இருக்கு இல்லைங்களா, மெயின் கிளாத்தும் ஃப்ரண்ட்டில் மட்டும் கழுத்து வெட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு சைடும் ஒரு சைடும் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி முன்னாடி போட்டுக்கோங்க. லைனிங்க்கு மேலே லைனிங் இப்படி போட்டுக்கோங்க. இதுதான் இன்னொட்டு, பார்த்துக்கோங்க, நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா நீட் லுக் இருக்கும். ஓவர்லாக்கே வேண்டாம். சொல்லப்போனால் எப்போவுமே எதை ஸ்டிச் பண்ணாலும் 2 தையல் போடுங்க. ரொம்ப லைஃப் வரும் ப்ளவுஸ். அவங்களுக்கு தையலே போகலைன்னும் போது ப்ளவுஸே கிழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம தையல் போகவே கூடாது. அந்த மாதிரி தையல் கொஞ்சம் சின்னது பண்ணி தைங்க. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு திருப்பி விட்டு சுற்றி நம்ம தையல் போட்டுக்க போகிறோம். தையல் போட்டு பிசுரை வெட்டிக்க போகிறோம், சரிங்களா. நம்ம எந்த அளவுக்கு ஃபினிஷிங் லுக்கு பக்காவாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கஸ்டமர் நம்மளை பிக்கப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க, எவ்வளோ தூரம் இருந்தாலுமே. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. 2 ஊர் 3 ஊர் தள்ளி கூட என்னை தேடி வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா உங்ககிட்ட ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற பேர் நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், நீங்களும் இதே பேர் வாங்குவீங்க, நீங்களும் சூப்பராக தைப்பீங்க, உங்களாலேயும் முடியும். இப்போ தான் நான் பழகினேன் சிஸ்டர், எனக்கு எப்படி வரும் இந்த அளவுக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க. இப்போ பழகினவங்க கூட சூப்பராக தைக்கலாம்.
இப்போ சுற்றி தையல் போட்டு 2 பக்கமும் பிசுறு வெட்டிடுங்க. இதுதான் இன்னொட்டு. ஓவர்லாக்கே நமக்கு வேண்டாம், அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும்போது ஷோல்டர் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், சுற்றி நம்ம பிசுறை வெட்டிக்கலாம். உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் லைக் பண்ண சொல்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுறதுனால எனக்கும் நிறைய வீடியோ நான் போடணும்னு எனக்கும் ஒரு ஆர்வம் வரும். நான் பல விஷயங்கள் இந்த 12 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களும் உங்களுக்கு நான் நிறைய ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும். தையல் தொழிலை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துலேருந்தே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் டாட் தான் நம்ம பிடிக்கிறோம். 1.5 இன்ச்சு கீழையும் மேலே 3 இன்ச்சும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொக்கிப்பட்டி சைடில் சென்டர் வச்சு ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. ரெண்டுத்தையும் முக்கோணமாக பிடிச்சி இன்னொரு டாட். புரியுதுங்களா? புரியலன்னா திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். சென்டர் டாட் பாருங்கள், நான் கார்னராக இப்படி வெட்டியிருக்கேன் முக்கோணம் மாதிரி. அதை அப்படியே கார்னரில் கரெக்டாக வச்சு கீழே 1.5 இன்ச்சும் மேலே 3 இன்ச்சு அப்படியே நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் போடுங்க என்றைக்குமே. நெக்ஸ்ட்டு கொக்கிப்பட்டி சைடு சென்டராக பிடிச்சி நேராக ஒரு தையல் போடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் சைடு 2 டாட்டையும் இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு சென்டர் கிடைக்கும், அந்த இடத்துல போடணும் இன்னொரு தையல். இவ்வளோ தான். இது உங்களுக்கு இந்த கப் சைஸு புரியலைன்னா நான் வெட்டின மெத்தடில் நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னோடய கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். அதோட ஃப்ரண்ட்டு கட்டிங் பாருங்கள், அதே சேம் மெத்தட் வெட்டுங்க. இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. பட்டி நிறைய பேருக்கு வராது இல்லைங்களா, பட்டிக்கு பாருங்கள் ஃப்ரண்ட்டு மேலே வச்சுட்டு கீழே எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்க்குறேன், அதை விட ஒரு 1/2 இன்ச்சு நான் கூட்டிக்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 இன்ச்சு கூட்டினா என்ன ஆகும், 3 இன்ச்சு தையலோடு சேர்ந்து. அப்போ நம்ம பட்டி என்ன பண்ண போகிறோம், 3 இன்ச்சு வர அளவுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் என்றைக்குமே 3 பீஸ் பட்டி பீஸ் கொடுப்பேன். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். என்றைக்கும் 2 கொடுக்காதீங்க, அது சுருண்டு மேலே போகும். இப்போ 3 பீஸுக்கு நான் 3 பீஸை வெட்டிட்டேன். அதாவது லெஃப்ட் சைடு 3, ரைட் சைடில் 3ன்ட்டு மெயின் கிளாத்தோட சேர்த்து நான் சொல்கிறேன். இது மெயின் கிளாத் இருக்கு இல்லைங்களா, இது பட்டிக்கு நான் வெட்டிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் சமமாக தான் வெட்டணுன்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், பட்டி அகலத்தை பார்த்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 2 லைனிங் கிளாத் வச்சுருப்பேன், அது மேலே வச்சுட்டு ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். எனக்கு 3 இன்ச்சு அளவுக்கு வேணும், அதனால் நான் மெயின் கிளாத் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தையல் நேராக போட்டுக்கிறேன். நீங்கள் எடுத்தது வெட்டிட்டுலாம் நீங்கள் தைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வெட்டுங்க. இப்போது லைனிங்கை திருப்பி விட்டு ஒரு எட்ஜி தையல் லைனிங் மேலே போட்டுக்கிறேன். கம்ப்ளீட்டாக திருப்பிக்கிறேன் 2 பீஸையும். இப்போ திரும்பவும் ஒரு மடித்து ஓர தையல் போட்டாலும் சரி, நீங்கள் டிஸ்டன்ஸ் அதாவது என்ன சொல்கிறது, குதிரை அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவு போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். நான் ஓர தையல் போட்டுக்கிறேன், ஏன்னா இன்னோட் பண்ண போகிறேன்றதுனால. இப்போது 2 பீஸையும் ஒன்றா வச்சுட்டு இந்த சைடில் ஒரு 3 இன்ச்சு, அந்த சைடில் ஒரு 3 இன்ச்சு போட்டுட்டு அப்படியே வளைவாக வெட்டிட்டு போகிறேன். உங்களுக்கு வளைவு வரலன்னா சென்டரில் 2 வச்சு அப்படியே 2 பக்கமும் ஒரு படகு மாதிரி வெட்டிக்கோங்க. நான் பட்டி எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கும்போது தான் வெட்டுவேன். அப்படி நம்ம வெட்டும்போது இந்த இடுப்பு உயரம் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் நிறைய பேருக்கு வருது, இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. பேக் தட்டு நீளமாகவும் ஃப்ரண்ட்டு கம்மியாகவும் இருக்குன்னு, இந்த பிரச்சனை வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு 2 துணியாக இருக்கு இல்லையா, அந்த சைடு ஒரு துணியை மெயின் கிளாத்தில் போட்டு நேராக ஒரு தையல் போட்டுக்கிறேன் 2 பக்கமும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த 2 துணியை மட்டும் வச்சு நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதாவது லைனிங் சைடுனா லைனிங் சைடு, மெயின் கிளாத்னா மெயின், அப்படியே மடக்கி விட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பட்டி மட்டும் கிளியராக புரியலைன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், தனியாக கூட நான் வீடியோ போடுறேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுலேயே சப்போஸ் புரியலைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸில் போடுறேன், தெளிவாக போடுறேன். இப்போ உள்ளே விட்டு இதை திருப்பி விட்டுட்டுனா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், ஓவர்லாக்கே வேண்டாம். இப்போ ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஓவர்லாக்கே வேண்டாம். நான் பொதுவாக உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன், நான் ஓவர்லாக் மிஷின் ஆனால் வச்சில்ல. ஆனாலுமே என்னோடய ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் நீட்டாகவும் இருக்கும்.
ஓவர்லாக் இல்லையேன்னு ஒருத்தவங்க கூட சொன்னதில்லை என்கிட்ட. ஏன் ஓவர்லாக் போடாத இருக்கீங்க, நல்லா இல்லை, ஃபினிஷிங் நல்லா இல்லைன்னு ஒருத்தவங்க கூட என்கிட்ட சொன்னதில்லை. அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் என்னோடய தையல். காரணம் என்னென்னா இந்த மாதிரி இன்னோட் பண்ணி பிசுறு தெரியாமல் தைக்கிறது தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இது சூப்பராக வரும். இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பல பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து புதுசாக பழகினவங்களும் பார்ப்பீங்க. நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் ப்ளவுஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கப்பு எவ்வளோ அழகாக இருக்குது, தெரியுதுங்களா? எப்பவுமே வந்து கப்பு இப்படி தூக்கி விட்டால் புஃப்னு நிற்கணும். இப்போ பாருங்கள் அப் அண்ட் டவுனே இல்லாமல் இருக்கா? இதுதான், இந்த அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. இது வந்து லாஸ்ட்டாக நம்ம அந்த பட்டி வெட்டி ஸ்டிச் பண்ணும்போது இந்த அப் அண்ட் டவுனே வராது. தெரியுதுங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபினிஷிங் பாருங்கள், ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு கை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது கிளாத்து. ஏன்னு தெரியல, இந்த சேரீ ப்ளவுஸ் தந்தாங்கன்னா மட்டும் என்ன சொல்கிறது, ப்ளவுஸு துணி வந்து கைக்கு பற்ற மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு தெரியலை, அது ஒட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் இதுக்கு ஒட்டு வச்சுக்கிறேன். இப்போ கட் பண்ணி நான் ஒட்டு போட்டுக்க போகிறேன். பல பேருக்கு பல சந்தேகம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயக்கம் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ணி சொல்லிவிடுவேன். நான் வந்து வீடியோ இப்போ போடுறது புதுசாக போடுறேன். நான் பேசுகிறது எதுனா உங்களுக்கு சரியில்லாமல் தெரிஞ்சிச்சு, இல்லை நீங்கள் பேசுகிறதே சரியில்லை, இப்போ கிளியராக பேசலை அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நான் ஒட்டு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு லாஸ்ட்டாக இப்படி கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் கிளாத்தில் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய டெய்லரிங் கற்றுக்கிட்டவங்க பாதியிலே வந்து தைக்கும்போதே ஒரு சில கஸ்டமர் எதனா மனசு வருத்தப்படுற மாதிரி சொன்னாலும் எனக்கு இது வேணவே வேணாம், நான் வெளியில் கூட வேலைக்கு போயிடுவேன், எனக்கு இந்த தொழிலே வேணான்னு வெறுத்துட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தயவு செய்து போயிடாதீங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சரி பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சிலரால் வெளியில் அதை சொல்ல முடியும், ஒரு சிலரால் சொல்ல முடியாது. ஏன் காரணம் என்னென்னா, நம்ம சொன்னால் அப்போ அவன் நல்லா தைக்கல போல இருக்குது அப்படின்னு மற்றவங்களாம் இன்னொருத்தங்கிட்ட சொல்லிவிடுவாங்களோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தால் கூட கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அது வேணவே வேணாம் எனக்கு இந்த டெய்லரிங்கே அப்படின்னு வெறுத்துடுவாங்க. அப்படி செய்யாதீங்க. ப்ளவுஸ் யார் என்ன மிஸ்டேக் சொன்னாலும் அப்படிங்களாக்கா சரிக்கா நீங்கள் சிரித்து பேசி பழகுங்க. உடனே ப்ளவுஸ் வாங்கி அக்கா நான் சரி பண்ணி தரேன்க்கா, என்ன பிரச்சனைக்கா, கையோடு நீங்கள் போட்டு காமிங்கன்ட்டு கையோட எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். பிரச்சனை சரி பண்ண முடியாததுன்னு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டோம்னா கஸ்டமருக்கும் ஹாப்பி, நமக்கும் ஹாப்பி. புரியுதுங்களா? நானுமே வந்து ஆரம்பத்தில் தைக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கையோடு சரி பண்ணி கொடுத்துருவேன். அப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், அவங்களுமே அந்த ப்ளவுஸ் போடும்போது ஒவ்வொரு டைமும் அந்த டெய்லர்கிட்ட கொடுத்த என் ப்ளவுஸே வீணாக்கிட்டாங்க, இப்படி இது பண்ணிட்டாங்க, வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு அவங்களும் புலம்புவாங்க. நம்மளை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கும் ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கும். அந்த ப்ளவுஸ் போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அது நம்மளுக்கே தெரியும், ஐயோ நம்ம தைச்சது தானே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்மளுக்கும் கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும். இந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கையோடு அவங்கள போட்டு பார்க்க சொல்லுங்கள். போட்டு பார்த்துட்டு அதை நம்ம கையோடு என்ன பிரச்சனையோ அவங்களுக்கு தெரியறத விட நமக்கு நல்லா தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கை சுருக்கம் முன் சைடு வந்து அந்த ஆம்ஹோல் வந்து புஃப்னு தூக்கிட்டு இருக்கிறது, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுத்து வந்து சரியில்லாமல் இருக்கிறது, கை வந்து சரியில்லாமல் இருக்கிறது, இந்த இல்லை உடம்பு லூஸாக இருக்கிறது. உடம்பு லூஸாக இருக்கிறதுலாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, லைட்டாக பிடிச்சாலே போதும். ஆனால் அதுக்கு தயக்கப்பட்டுட்டு இவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசி அவங்களும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இது தேவையில்லை இல்லைங்களா? கையோட சரி பண்ணிட்டோன்னா நம்மளும் ஹாப்பி தானே. நாளாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கேன். ஒரு சின்ன மிஸ்டேக் சொன்னாலும் எனக்கு ரொம்ப அன்றைக்கி நைட்லாம் தூக்கம் வராது. இது எனக்கு மட்டும் இல்லை,
தைக்கிற எல்லா டெய்லர்ஸ்க்குமே உள்ளது தான். கஸ்டமர் வந்து சின்ன மிஸ்டேக் சொன்னாலும் அன்றைக்கி எனக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த கனவுல ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ அவங்களுக்கு அந்த மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அது எனக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி சரி பண்ணுறது, ரொம்ப என்ன சொல்கிறது, வீட்டு பிரச்சனையை நான் யோசிக்கிறனோ இல்லையோ, இந்த டெய்லரிங் சம்மந்தமாக அந்த கஸ்டமரை பற்றியே தான் யோசிப்பேன். இன்னொன்று ப்ளவுஸு சீக்கிரம் தரணும். எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக தூக்கமே வராது. இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனாலே நான் என்ன பண்ணுவேன், அவங்க ப்ளவுஸை எப்படி நம்ம சரி பண்ணலாம், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு யூடியூப்லேயே பல வீடியோ வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணக்கூடியது தான். சரி பண்ண முடியாதுன்னு எந்த பிரச்சனையுமே இல்லை. ப்ளவுஸில் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும், அவ்வளோதான். டைம் எடுத்து பண்ணோம்னா கஸ்டமர் நமக்கு நிறைய பேர் வருவாங்க. நம்ம சப்போஸ் அது டைம் எடுத்து பண்ண விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழிலே கொஞ்சம் வெறுக்கக்கூடிய நிலமையில் நம்ம போய்டும். அதனால் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையை அட்டாச் பண்ணுறேன். நம்ம சேனலில் அடுத்த வீடியோ நான் என்ன போடலான்னு இருக்கேன்னா, பல பேருக்கு டெய்லரிங் இப்போ தான் பழகினேன், நெக்ஸ்ட் என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலன்னு யோசிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணால் கஸ்டமர் நிறைய பேர் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்ற வீடியோ தான் நான் போட போகிறேன். இன்னொன்று, நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து இந்த 12 வருஷத்தில் என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டனோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்ட புதுசில் எனக்கு வந்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டச்சு ஃபோனுன்றது நான் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோனு. அதனால் அந்த டச்சு ஃபோனுன்றதே நான் பார்த்தது கூட கிடையாது. நான் அதாவது நான் கற்றுக்கின புதுசுலாம் வெறும் லைனிங் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டதுனால இந்த கிராஸ் பீஸ் கூட எனக்கு வெட்ட தெரியாது. நான் வந்து லேடிஸ்கிட்டயே கேட்பேன், இது எப்படி தைச்சிங்கன்ட்டு. ஆனால் இப்போல்லாம் வந்து வீடியோ எல்லாத்துக்குமே வீடியோ வந்துடுச்சு. செல்லை ஓப்பன் பண்ணாலே மாடல் ப்ளவுஸ் வேணுமா, மாடல் ப்ளவுஸுன்னு தட்டி விட்டாலே நிறைய மாடல் கிடைக்குது. ஸ்லீவ் மாடல் வேணுமா, ஸ்லீவ் மாடலும் ஓகே பண்ணாலே நிறைய மாடல்ஸ் வருது. ப்ளவுஸ் ஏதாச்சும் ஆம்ஹோல் ப்ராப்ளம் அப்படின்னு போட்டாலே நிறைய வருது. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. நான் நிறைய விஷயங்கள் போக போக நிறைய தவறு செஞ்சு தான் நான் கற்றுக்கிட்டேன். அதனால் நமக்கு ஆரம்பத்தில் இந்த மிஸ்டேக் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. மிஸ்டேக் தான் நம்மளை இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போக வைக்கும், புரியுதுங்களா? ஒரு சின்ன ஒரு டிப்ஸு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து சரியில்லாமல் வெட்டி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே ஸ்டிச் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ நம்ம கழுத்து போடும்போது நமக்கே அந்த கண்ணாடி திரும்பி பார்க்கும்போது தெரியும், இது என்ன கழுத்து ஒரு மாதிரி இருக்கே, அப்போ நம்ம கட்டிங் எப்படி வெட்டணும், இந்த மாதிரி சரியில்லாத வெட்டணுமா, சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம இப்படி வெட்டுவோம், நமக்கே தோணும்ல. அப்போ நாமளே சரி பண்ணிக்கும் போது அந்த மிஸ்டேக் நெக்ஸ்ட் டைமு இந்த மாதிரி நம்ம வெட்டவே கூடாதுன்னு மைண்டில் செட் ஆகிடும். சரி தானே? நான் சொல்கிறது சரி தானே? அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு தவறு செய்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த தவறை நம்ம திருத்திக்க பார்க்கணும். தவறு தான் நம்மளை உயர்ந்த இடத்துக்கு தள்ளும், சரிங்களா? உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் ரொம்ப வந்து இது ஃபாஸ்ட் வைக்காமல் லைட்டாக தான் வச்சு இந்த வீடியோ ரொம்ப என்ன சொல்கிறது, சின்ன இதுவை கூட நான் ஸ்கிப் பண்ணாமல் போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியணுன்றதுக்காக தான். இந்த டாட்லாம் பாருங்கள், இந்த சின்ன டிப்ஸும் உங்களுக்கு புரியும். நான் பேசுகிறதும் கேட்டுக்கோங்க, ஸ்டிச் பண்ணுறதையும் பார்த்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த கப்பு மட்டும்தான் புரியாதுன்றதுக்கு நான் ஸ்பீச் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸு கையோட லென்த்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. துணி அவங்க ப்ளவுஸு கிளாத் வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் அளவு 1 மீட்டர் கொடுத்துருக்கணும். அவங்க நல்லா ஹைட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீனாக தான் இருப்பாங்க. ஆனால் கையெல்லாம் நீளமாக வச்சு போடுவாங்க, இடுப்புலாம் நல்லா இறக்கம் வச்சு போடுவாங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கு கம்பல்சரி வந்து 90 மீட்டருக்கு மேலே வேணும். ஆனால் என்கிட்ட கொடுத்தது பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட்டு தான் கொடுத்தாங்க. அதனால் நான் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டேன், இந்த மாதிரி அக்கா, இந்த மாதிரி உங்களது வந்து ப்ளவுஸு 80 பாயிண்ட்டு தான் இருக்குது, நான் கம்மி பண்ணிக்குவான்னு கேட்டேன். ஓகேம்மா, அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக மட்டும் கம்மி பண்ணிக்கோ, முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுமா அப்படின்னாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுக்கும்போது அவங்களோட ஃபோன் நம்பர் கட்டாயம் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க.
அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து ப்ளவுஸு இப்போது ஒரு 2 கஸ்டமர் 3 கஸ்டமர் தான் வராங்கன்னும் போது இது நமக்கு தேவையில்லை மைண்டில் இருக்கும். ஆனாலுமே அது வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஆனால் ஒரு 4 பேர் 5 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க வந்து கை இறக்கம் கேட்டிருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து இருக்கிறது தச்சுடுன்ட்டுருவாங்க 2 பேர் ஒன்றா வந்தாங்கன்னா. ஆனால் அவங்க போயிட்டு ஒரு 3 நாள் கழித்து 4 நாள் கழித்து தான் அந்த ப்ளவுஸை எடுத்து நம்ம தைக்கிறோன்னும் போது நம்மளுக்கு யார் வந்து கை வந்து இறக்கம் கேட்டாங்க, யார் இருக்கிற அளவே தைங்க அப்படின்னு சொன்னாங்கன்றது மைண்டில் தோணாது. யார் சொன்னாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம டக்குன்னு மாற்றி தைச்சிட்டோன்னு வைங்களேன், அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். இதுக்காக தான் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கணும். ஃபோன் நம்பர் இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்கும். கால் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம் இல்லைங்களா, அக்கா நீங்கள் என்னக்கா கை இறக்கம் கேட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். நான்லாம் அப்படி தான் ஃபோன் நம்பர் எந்த கஸ்டமர் வந்தாலுமே ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா நான் ஒரு ஞாபக மறதி கேஸு. நான் அடிக்கடி மறந்துடுவேன். ப்ளவுஸு கொடுத்துட்டு இந்த இருக்கிற அளவு தைங்கன்ட்டால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சின்ன வந்து மாற்றம் சொல்லும்போது எனக்கு மைண்ட் செட்டில் மறந்து போயிடும். ஏன்னா நான் ப்ளவுஸ் அவங்களது எடுத்து தைக்கும்போது 3 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு மைண்டில் ஃபுல்லாக அது இருக்காது. மற்றவங்களது தைச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டோம் இல்லைங்களா, அதுதான் மைண்டில் இருக்குமோ தவிர இவங்களோட இது ஞாபகத்தில் இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் நம்பர் கட்டாயம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டி 2 பட்டியும் கொக்கி பட்டியும் காஜா பட்டியும் வச்சு கட் பண்ணிக்க போகிறோம் கழுத்து பீஸ் ஏற்ற. இந்த மாதிரி கழுத்து பீஸ் இப்போ நான் ஏற்றுறது எப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து இந்த கழுத்து பீஸ் ஏற்றுறது நான் சொல்கிற மாதிரி ஏற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கழுத்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நான் ரீசெண்டாக தான் இந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். நான் ஆரம்பத்தில் வந்து வேறு மாதிரி தைச்சேன். கிராஸ் பீஸ் வெட்டிக்கோங்க. எல்லாருக்கும் கிராஸ் பீஸ் வெட்டுறதுனா எப்படின்னு தெரியும் நான் நினைக்கிறேன். தெரியலன்னா கமெண்ட்டில் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் கிராஸ் பீஸ்க்கு தனி வீடியோ கூட போடுறேன். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த கழுத்து பீஸ் ஏற்றுறது பார்த்திங்கன்னா எனக்கு ரீசெண்ட் டைமில் தான் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது, சரிங்களா. அப்போ நான் வந்து இந்த கழுத்து பீஸ் ஆரம்பத்தில் நான் ஏற்றும்போது கூட சொல்லுவாங்க ஒரு சிலர், இந்த கழுத்து மட்டும் கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது பாருங்களேன் இப்படி ஓரமாக எப்படி இருக்குது தையல் அப்படின்வாங்க. எனக்கு எப்படின்னே தெரியலையேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ கிராஸ் பீஸு, அதுக்கப்புறம் ஓரத்தையெல்லாம் நீங்கள் போட வேண்டாம், அப்படியே வச்சு அட்டாச் பண்ணுங்கள். அதாவது ப்ளவுஸ் மேலே வச்சு நேராக தையல் போடுங்க. எப்போவுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சின்ன கருத்து சொல்கிறது உங்களுக்கு பயனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். என்னோடய வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்ன கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நம்மளும் இன்னும் கொஞ்சம் வீடியோ நிறைய போடணும்னு தோணும். இப்போ நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக மடித்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதாவது கைடு அளவுக்கு ஒரே மடிப்பு தான் மடிச்சுட்டு அந்த பள்ளத்துலேயே ஒரு தையல் போடுங்க. பாருங்கள், கொஞ்சமாக அழகாக மடிச்சுட்டு பிசுறு உள்ளே இந்த சைடில் போய்டும். அப்படியே நேராக தையல் போட்டு திரும்பவும் மடிக்க போகிறோம் நம்ம பிசுரை வெட்டிட்டு, சரிங்களா. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கழுத்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ தான் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருந்தாலுமே இந்த கழுத்தை வச்சு பாருங்கள், என்ன கழுத்து அவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு எல்லோரும் கேட்குற அளவுக்கு இருக்கும், சரிங்களா. இன்னொன்று, எப்போவுமே 2 பீஸுமே இழுக்காத ஒரே லெவலாக கொண்டு போங்க. இழுத்து அடிக்கக்கூடாது. இது ஒரு சின்ன டிப்ஸு. கழுத்து அடிக்கும்போது இழுக்கக்கூடாது, சரிங்களா. இப்படியே ஒரே மடிப்பு தான். அந்த கடைசியில் மட்டும் அந்த பிசுறி மடித்து நேராக ஒரு தையல் போட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிசுறு அங்கங்கேயும் இருக்கும் இல்லையா, அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் கட் பண்ணி விடுங்க. கீழே அப்படியே ஃபுல்லாக நெட்டுக்கும் கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இன்னொரு மடிப்பு மடித்து ஒரு எஜ்ஜி தையல் போட்டு 2 தையலாக போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம், சரிங்களா. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் வந்து பவர் மிஷினில் தைக்கிறீங்க உங்களுக்கு, அதனால வந்து சாரி வளரிட்டேன்.
நீங்கள் பவர் மிஷின் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக வரலாம். நான்லாம் பெடல் மிஷினில் தான் தைக்கிறேன், எனக்குலாம் எப்படி வரும் அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம். அப்படிலாம் யோசிக்காதீங்க. பவர் மிஷின்லேயும் நல்லா வரும், பெடல் மிஷின்லேயும் வரும். நம்ம தைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான்லாம் ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக பெடலில் தான் தைச்சேன். அப்புறமா தான் நான் அந்த பவர் மிஷினையே வாங்கினேன். இப்போ கம்ப்ளீட்டாக இன்னொரு மடிப்பு மடித்து ஓர தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த கடைசி எண்டில் ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கழுத்தோட லுக்கு பாருங்களேன். அந்த எஜ்ஜி தையல் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குல்ல? அங்கே பாருங்கள், எவ்வளோ தெரியுதுங்களா? பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது வரும். எனக்கு வராதுன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லாருக்குமே சூப்பராக வரும். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டு எண்டு நான் அளவு ப்ளவுஸையும் இதையும் வச்சு இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இப்போ இருக்கிற பீஸரெல்லாம் வெட்டிட்டு ஹூக் வைக்கணும். இப்போ பாருங்கள், அந்த ப்ளவுஸோட லுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங்கு சூப்பராக இருக்குது இல்லையா? உங்களுக்கு இது வரும். வராதுன்னுலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். பாருங்கள், கப்பெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 ஈஸி. மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கழுத்து பாருங்கள்.